வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிலை சமையல். பாருங்கள் எப்படி ஒரு பூ மாதிரி இட்லி நீங்கள் பார்க்குறீங்களா? அடாடா என்ன இட்லி பண்ணுறாளேன்னு பார்க்குறீங்களா? ஒருத்தர் ரத்னா கஃபே சாம்பார் போட்டேன், இட்லி பண்ணுங்க மேடம்னாரு. அதுக்காக இப்போ இட்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர்ன்றதை சொல்கிறேன். அதுக்கு ஒரு தொட்டுக்க போடுறேன் பார்த்தீங்களா? இது பேர் கட்டர் சட்னி. இந்த கட்டர் சட்னியோட லிங்கை நான் கடைசியில் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணோம் இட்லிக்குன்றதை பார்க்குறோம். இப்போது ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம். அதில் 4 டம்ளர் இட்லி அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க, இல்லை கார அரிசின்னு கேளுங்க. இந்த மாதிரி இட்லி அரிசி வாங்கி நம்ம ஒரு டம்ளர் 4 டம்ளர் போட்டுறோமா. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு போடணும். நல்லா மாவு உளுத்தம்பருப்புன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர். 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து. அப்போது நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். அதனால அந்த மாதிரி அந்த மெத்தடை வச்சுக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4 டம்ளர் அரிசியை நல்லா தண்ணி ஒரு 1க்கு 2 வாட்டி அலம்பிட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஊற வைக்கணும். இப்போது அரிசி ஊற வைக்கும்போது நீங்கள் பாதி விரல் அளவுக்கு அரிசிக்கு மேலே தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது ஊறின உடனே மேலே கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். அந்த தண்ணியை நம்ம ஊற்றி அரைச்சிடலாம். வேஸ்ட் பண்ண வேண்டான்றதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரிசி குறைஞ்சது இது பாருங்கள், இப்போ ஊறினது காமிக்கிறேன் பார்த்தீங்களா? 4 மணி நேரம் மினிமம் ஊறணும். 6 மணி நேரம் நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு 7 மணி நேரம் ஆயிடுத்தே அப்படின்றதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, இப்போ அரிசி ஊறிடுத்து. உளுந்து பாருங்கள், 1 ஹவர் முன்னாடி தான் நீங்கள் ஊற வைக்கணும். அதாவது நான் இப்போ அரைக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், உளுந்து எடுத்து ஃபஸ்ட்டு போடுறேன். உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டுரும். ஆனால் உளுந்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது, அது மசிய தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். உளுந்தை மாத்திரம் டபக்கடியில் தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா மசியாது, அந்த மாவு பதம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால உளுந்து அப்படியே நம்ம எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். அதை அரைக்க தண்ணி தெளிச்சேன்னா சும்மா குபுன்னு மாவு உபுரி காணும், அப்படியே வெண்ணெய் மாதிரி வரும். இதுதான் பதம். இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். இந்த மாவு அரைக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு ஒரு டம்ளர் நல்லா அரைக்கும் வெள்மூணா. அதுக்காக இப்போ நம்ம அரிசியை போடுறோம். அரிசியும் இதே மாதிரி தான் போட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது அப்படியே அரைச்சி ஒரு நொய் மாதிரி வரும். அப்படியே எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். அது ஸ்டக் ஆகிடும். அதனால இதுக்கும் ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடும். இதுக்கும் 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அந்த பதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நொய்யாக எடுத்துட்டிங்கன்னா ரவையாக இட்லி வரும். ஆனால் அதை விட நைஸ் மாவாக எடுத்திங்கன்னா தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சிடுத்து நம்ம மாவு. அதனால் உளுந்தை போட்டு 2 சுற்று சுற்றிட்டேன். ஸோ நம்ம கையில் கரைக்கிற வேலை இல்லை. உங்களுக்கு உளுந்தி அரிசியும் போட்டு 2 சுற்று சுற்றின உடனே அதுவே எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. இப்போ நமக்கு கரைக்கிற வேலை இல்லை. இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 6 மணி நேரம் விட்டோம்னா சூப்பரான ஃபர்மெண்டேஷன், அதாவது என்னென்னா மாவு புளிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றினோன்னா பூ மாதிரி இட்லி வரும். அந்த டைம் கணக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகணும் அரைச்ச உடனே. அப்போ ஊற்றினா தான் ரொம்ப நல்லா வரும். அப்போ அதுக்கு தேவையான உப்பை போட்டு கரைச்சி வச்சுடுங்க. கரண்டி போட்டு ஒரு சுற்றிடுங்க. அவ்வளோதான். இது நெய் இட்லின்னு சொல்லுவாங்க. இதை சாம்பார் இட்லின்னு சொல்லலாம். அப்படியே சாம்பாரை ஒரு கிண்ணியில் ஊற்றி அதில் இட்லியை போட்டு முழுக வச்சு சாப்பிடுவாங்க. இது நம்ம ரத்னா கஃபே சாம்பாருக்கு ரத்னா கஃபே இட்லி கேட்டதுனால நான் இப்போ இந்த இட்லி பண்ணுறேன். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால அந்த மாதிரி தெரியறது உங்களுக்கு. ட்ரையாக இருந்து எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு அந்த குழிக்கு எவ்வளோ பொரியுதோ அவ்வளோ மாவு மாத்திரம்தான் ஊற்றணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினீங்கன்னா குபுன்னு இட்லி பெருசாக வரும், ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால கரெக்டாக அந்த விளிம்புக்கு கரெக்டாக நிறுத்திடுங்க மாவை. அது ரொம்ப அழகாக இட்லி ஷேப்பாக நல்லா வரும். இதுக்கு நீங்கள் ஸ்பூன்லையும் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா கையில் என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றலாம். இப்போ இந்த நெய் இட்லி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பாரில் அப்படியே போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பூன் போட்டு அழகாக சாப்பிடும். குழந்தைங்களுக்காக இந்த இட்லி பண்ணுங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா குட்டி இட்லி வேணும்னு. இதை மிளகாப்பொடி தொட்டு சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த குட்டி இட்லி இந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் அது பெரிய இட்லி. மெயினாக என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டார், அம்மா ரத்னா கஃபே சாம்பார் போட்டீங்க, ரத்னா கஃபே இட்லி போடுங்கம்மான்னு. அதனால நான் இப்போ இட்லி எப்படி அரைக்கிறது, எப்படி ஊற போடுறதுன்னு எல்லாம் காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பரான சாஃப்டான
பிரமாதமான இட்லி கிடைக்கும். நம்மளோட ரத்னா கஃபே சாம்பாரை ஊற்றி ஜம்முன்னு சாப்பிடுங்க. இது 15 நிமிஷம் ஆகும் இட்லி போகிறதுக்கு. வாசனை வரும் நல்லா. இப்போ பாருங்கள், நான் ஏன் இப்படி தண்ணியை ஊற்றி கொட்டினேன் அப்படின்னிங்கன்னா, இட்லி உடனே அந்த விளிம்பெல்லாம் ரிலீஸ் ஆகிடும், அழகாக எடுக்க வரும், ஒட்டாது மாவு அந்த இட்லி. அதனால தான் இப்படி தண்ணியை ஊற்றி கொட்டிட்டு இந்த மாதிரி அழகாக எடுக்கணும். எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட இட்லி, குட்டி இட்லி. இது நெய் இட்லின்னு சொல்லுவாங்க, நெய் தடவி எடுக்கிறோம் இல்லையா, அதனால. இப்போ நம்மளோட இட்லி ரெடியாக எடுத்து வாங்க நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு நான் ஒரு கட்டர் சட்னி போடுறேன்ல, அந்த கட்டர் சட்னியோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். லாஸ்ட்டில் கொடுக்குறேன், இல்லைன்னா கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த கட்டர் சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்படியே காரசாரமாக எம்மியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட இட்லி பார்க்கும்போதே ஊறுதா, சாப்பிடணுமா? ஓகே, நம்மளோட ரத்னா கஃபே சாம்பாரையும் பண்ணிவிட்டு இந்த இட்லியும் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு கொடுங்க. கமெண்ட்டு தான் எனக்கு என்ன டானிக். ஸோ எனக்கு டானிக் கொடுக்க மறக்கவே மறக்காதீங்க. சந்தோஷமாக இருங்க, எப்போவும் ஆரோக்கியமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.